ஹலோ ஹை ஃப்ரெண்ட்ஸ், மை வித் ரேட்ஸ் நண்பர்களுக்கு தான் இந்த பதிவு. நண்பர்களே, நம்மளுடைய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மை வித் ரேட்ஸ் மெம்பர்ஸுக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. நம்ம போடுற அப்டேட் எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கிட்டும், மை வித் ரேட்ஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டும். ஏன்னா கரண்ட்டாக இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பதிவிட்டுட்டு வரோம். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை அறிமுகப்படுத்தி வைங்க. ஒரு 200 பேர் 300 பேரை வச்சுட்டு நம்மளால் எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாது. ஏதாவது ஒரு போராட்டம் நடத்தினாலும் சரி, எல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டு போய் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு அளவுக்கு நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்கன்னா நம்ம அதை வச்சு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுப்பதோ இல்லை போராட்டம் செய்வதோ அதை முன்னிட்டு நம்ம செய்யலாம். ஸோ இன்றைக்கி எதுக்காக இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அதாவது சக்தி ஆனந்த் கூடயும் விஜயராகவன் கூடயும் இருந்த ஒரு நண்பர். அவர் மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்திருக்கிறார். மை வித் ரேட்ஸில் ஹெட் ஆஃபீஸில், கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸில் வேலை செஞ்சுருக்காரு. விஜயராகவனுக்கும் சக்தி ஆனந்துக்கும் மிக நெருக்கமான ஒரு நண்பர் இவர், நெருக்கமான நபர் இவர். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனலில் எல்லா மை வித் ரேட்ஸோட லீலைகள் அந்தரங்கத்தை இவர் வெளியரங்கமாக சொல்லிட்டு வராரு. அவருடைய சேனல் பேரை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சீக்கிரத்தில். அவருடைய பேர் நான் சொல்ல விரும்பலை. அவர் பார்த்திங்கன்னா பல உண்மைகளை விஜயராகவன் பற்றியும் சக்தி ஆனந்த் பற்றியும் சொல்லியிருக்கிறாரு. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பதிவு எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு மக்களை நம்மளை மோசடி செஞ்சுருக்கானுங்க, எந்த அளவுக்கு இவனுங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நண்பர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இதற்கு விஜயராகவன் தான் இதற்கு எல்லாத்துக்குமே மூல காரணம். இந்த மை வித் ரேட்ஸ் நிறுவனம் உருவாவதற்கும், மை வித் ரேட்ஸ் நிறுவனத்தில் இருக்கிறதான மெம்பர்ஸை ஏமாத்துறதற்கும் முதல் காரணம், முதல் மூலதனம் யாருன்னு பார்த்திங்கன்னா விஜயராகவன். இந்த விஜயராகவன் மை வித் ரேட்ஸ் சேனல் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே V3 அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு சேனலை நெட்வொர்க்கை உருவாக்கி அதில் நிறைய நண்பர்களை நிறைய நபர்களை ஏமாற்றிட்டு இருந்தான். ஏமாற்றிருக்கிற சமயத்தில் தான் என்ன பண்ணியிருக்கான், மை வித் ரேட்ஸை ஆரம்பித்து அந்த V3 அதில் இருக்கக்கூடிய நபர்களை மை வித் ரேட்ஸில் சேர்த்து தொடர்ந்து இந்த கம்பெனி வளர்ச்சிக்கு பல இடங்களில் மார்க்கெட்டிங் செய்து, பல நபர்களை மார்க்கெட்டிங் செய்து என்ன பண்ணியிருக்கான்னா ஏமாத்துறதுக்கு திட்டம் போட்டிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஜயராகவன் சாதாரணமான ஆள் கிடையவே கிடையாது. இவனுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை. இவனுடைய பேக்ரவுண்டு எல்லாமே ஏமாத்துகிற பேக்ரவுண்டு தான். மக்களை எப்படி ஏமாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவன் பிளான் பண்ணியிருக்கான். இவன் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. போகர் என்று சொல்லப்படுகிற ஒரு சித்தர், அவருடைய கருத்துக்களை இவன் ஃபாலோ பண்ணுற ஆள். அதனால் அந்த போகர் சித்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மனுஷன் 20 மனைவி கூட வைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறாராமா. அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த விஜயராகவன் இந்த மை வித் ரேட்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்த பல பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்திருக்கான். அவன் எப்போ தங்கினாலுமே சென்னையிலையும் சரி, கோயம்புத்தூர்லேயும் சரி, மற்ற எந்த ஏரியாவுக்கு போனாலும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்குறது, 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிட்றது. இப்படி தான் மக்களுடைய பணத்தில் ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அந்த விஜயராகவன். அது மட்டும் இல்லாமல் பல பெண்களுடைய வாழ்க்கையும் சீரழித்திருக்கான். இந்த உண்மை இன்னும் வெளியே வராமல் இருக்குது. இது சீக்கிரத்தில் வெளியே வரப்போகுது. அது கூட சேர்ந்து சக்தி ஆனந்தும் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. இவனுங்க 2 பேரும் சேர்ந்து எப்போ தானாலும் 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்குறது, பப்புக்கு போகிறது, பெண்கள்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆட்டம் போட்டிருக்கானுங்க மக்களுடைய பணத்தில். அதிகமான வெளிநாட்டு கூட போயிட்டு வந்துக்கிறானுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு. இப்படி மக்களுடைய பணத்தை திட்டமிட்டு பிளான் பண்ணி இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, சதி வேலையை பார்த்துருக்கானுங்க. இன்றைக்கி பல பேருடைய குடும்பங்கள் கெடுவதற்கு இந்த விஜயராகவன் என்ற ஒரு நாயும், இந்த சக்தி ஆனந்த் என்கிற ஒரு பொறுக்கி புறம்போக்கும் தான் காரணமாக அமைஞ்சிருக்கானுங்க. இன்றைக்கி பல நண்பர்கள் நம்முடைய சேனல்ஸில் நம்முடைய வீடியோக்களில் கமெண்ட்ஸ் போடுறாங்க. நாங்கள் 2 லட்சம் கட்டினோம் சார், 5 லட்சம் கட்டினோம், வட்டி கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம், எங்கள் மனைவியை இழந்துட்டேன், என் கணவனாரை இழந்துட்டேன், எல்லோரும் ஒவ்வொரு பக்கத்தில் சண்டையில், குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் நண்பர்கள் வீடியோவில் கமெண்ட்ஸ் போடுற போது வேதனையாக இருக்குது. அதனால் நண்பர்கள், நீங்கள் யாருமே அமைதியாக இருக்காதீங்க. ஏதாவது நம்ம முயற்சி செய்து இது போராட்டத்தை முன்னெடுக்கிறதும் சரி, இல்லை ஒற்றுமையாக சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, நம்ம எல்லோரும் ஒன்றா சேரலாம். அதனால் நம்முடைய வீடியோக்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.
நமக்கு ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் வருகிற பொழுது நம்ம வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் எல்லா நண்பர்களையும் நம்ம சேர்த்து ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம போராடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்ணலாம். ஏன்னா இது வரைக்குமே வந்து குற்றப்பிரிவில் அதிகமான நபர்கள் யாரும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல, பண்ணவும் இல்லை. ஸோ இனியாவது நம்ம கொஞ்சமாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு முயற்சி செய்வோம். அப்படி இல்லைன்னா விஜயராகவன் வீட்டுக்கே போய் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணுவோம். அப்படி பண்ணால் தான் நம்முடைய காசு நமக்கு சீக்கிரத்தில் கிடைக்கும் நண்பர்களே. இல்லை கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் பல வருஷங்கள் நம்ம காத்திருந்து சாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம். அதனால் நண்பர்கள் வந்து நீங்கள் எல்லாருமே நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து சக்தி ஆனந்தை எதிர்ப்போம், விஜயராகவனை எதிர்ப்போம். இந்த கேஸு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் போராடலாம். நண்பர்கள் யாருமே சங்கத்தில் சேர்றதா சொல்லி யாரும் போய் சேராதீங்க. இன்றைக்கி V3 தோழமைகள், இந்த மோட்டோ மாஸ்டர், இவனுங்க எல்லோரும் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் சங்கத்தை ஆரம்பிக்கணும், இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு பொய்யான தகவலை வந்து சொல்லிவிட்டு மக்களிடத்தில் மூளைச்செலவு செய்து ஏதாவது பணம் பறிக்கிறத கூட பார்ப்பானுங்க. நண்பர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நண்பர்கள் யாருமே யாரையும் நம்பாதீங்க தயவு செய்து.